Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோட்டலில் வாங்குற மாதிரியே சாஃப்டாக லேயராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சுவையான பரோட்டா ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா மாவு சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மெஷரிங் ஸ்பூன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மெடிக்கல் ஷாப்ஸ் அப்புறம் எல்லா கடையிலுமே கிடைக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கணும் மாவோட. அப்படி இல்லைனா ஒரு இடத்துல மட்டும் உப்பு இருக்கும், மீதி இடத்துல உப்பு இருக்காது. இப்படி உங்களுக்கு உப்பு பத்தலன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது ஒரு குழி மாதிரி சென்டரில் ஒரு குழி மாதிரி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னும் நிறையா இதுக்குள்ளே ஊற்றணும். அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய கோழியாக பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 50 ml பால் எடுத்திருக்கேன். இது நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பால், ஒரு முட்டை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் மெதுவாக உள்ளே போடுங்க. பால் எங்கேயுமே வெளியவே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்போ மூடினதுக்கப்புறமா எல்லா மாவையும் மேலே அப்படியே போடுங்க. முதல்ல நீங்கள் ஸ்பூனில் பண்ணிவிட்டு அப்புறம் கையில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஸ்பூனை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பூனில் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிணையணும். ஏன்னா ஸ்பூனில் பிணைஞ்சிக்கணும் இப்போ ஒழுங்காக வராது. நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இது ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். ஒர்க் ஏரியாவில் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு நல்லா இழுத்து பிணைங்க. ஏன்னா அப்போ தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். க்ளூட்டன் ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு நம்மளோட பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் நல்லா இழுத்து பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இழுத்து நல்லா பிணைங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆகும். நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அது வரையும் நல்லா பிணைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு. இப்போ இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்னா மேலே எண்ணெய் தடவி 1 to 4 மணி நேரம் வரையும் இது நீங்கள் நல்லா இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா மினிமம் 1/2 மணி நேரமாவது நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு பரோட்டா. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே நல்லா நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே நல்லா தடவி இதை ஊற வச்சுருங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இது ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். ஒர்க் ஏரியாவில் எண்ணெயை தடவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மாவு எடுத்து நம்ம ஒர்க் ஏரியாவில் போட்டு ஒரு தடவை நீங்கள் நல்லா பிணைஞ்சுக்கோங்க.
நல்லா பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பால் எடுத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா உருட்டியாச்சு. இதை வந்து நம்மளால் முடிஞ்சளவு மெல்லிசாக இப்போ தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படி ஒரு ஓரத்துலேருந்து எடுங்க. ஓரத்துலேருந்து எடுத்தோன்னே இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நல்லா இப்படி உதறி விட்டுட்டு இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றா இப்படி கையை வச்சு இப்படி ஒரே ஒரு தடவை அமுக்கி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சிங்கன்னா பன் பரோட்டா வந்து பன் பரோட்டா மாதிரி வரும். அதாவது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம நார்மல் பரோட்டா பண்ணுறதுக்கு இதை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ தேய்ச்சாச்சு. அதனால் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி எண்ணெய் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு பரோட்டாவை நம்ம போட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்படியே மேலேயே பரோட்டா ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த லேயர்லாம் அப்படியே தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு சைடு வந்து 2 பக்கம், இன்னொரு சைடு வந்து 2 நிமிஷம். ஒரு சைடு 2 நிமிஷம், இன்னொரு சைடு 2 நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திருப்பி போட்டதுக்கு வரமா சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் சைட்லாம் வந்து நான் உங்களுக்கு நல்லா வேகும். அப்படி இல்லைனா சைட்லாம் பார்த்தீங்கன்னா மாவு மாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா தான் அந்த லேயர் லேயராக தெரியும். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைடில் இப்படி நல்லா அமுத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சைடு வேகும், இல்லை சைடு வேகாது. அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக கருகுனா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதை இதெல்லாம் கொத்தும்போது அதெல்லாம் போயிடும். நல்லா வேகணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து வெந்துருச்சு நல்லா வெறிய முருகலாக இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா உள்ளே பார்த்துருந்தீங்கன்னா வெந்திருக்காது. ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பெரிய தோசைக்கல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2-3 கூட போடலாம். இப்போ பாருங்கள் லேயர்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்குன்னு. நான் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு, கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் சால்னா அப்புறம் சட்னியோடலாம் நான் ஒரு நல்ல காம்பினேஷன். நான் சால்னா ரெசிபியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பரோட்டா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.